வண்டி வந்து நான் பைக் வச்சிருக்கேன். 44 கிலோமீட்டர்லயே பேட்டரி ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தேன், அம்மா பேர் இருக்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இதுக்கு மேல எங்கேயும் கேட்க வேணாம், சார்ஜ் போனோம்னா அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டேன். என்னை எங்கேயுமே நடக்க விடல. வைப்ரேஷன் மோட்ல மெடிடேஷன் பண்ணி சென்சேஷன் ஆன ஆத்தா தான் நம்ம அன்னபூர்ணி அம்மா. சார்ஜ் இறங்கி போன ஸ்கூட்டர் கூட அன்னபூர்ணி ஆத்தாவுடைய பேரை சொன்னா பேட்டரி ஃபுல் ஆகி சார்ஜ் ஏறி வண்டி ஓடுதான்ப்பா அப்படின்னு நான் சொல்ல, ஸ்கூட்டர் ஓட்டின ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு, ஷோரூமுக்கு நான் 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும், சடனா 44 கிலோமீட்டர்ல வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. 44 கிலோமீட்டர் தான் வண்டி சார்ஜ் தருது. அந்த டைம்ல ஆத்தாவுடைய முகத்தை பார்த்து ஆத்தாவை மனசார நினைச்சு அங்க ஆத்தா பேர்ல ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த நேம் போர்டை பார்த்த பிறகு ஆத்தாவுடைய மகிமையோட நான் வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளக் பாயிண்ட் கிடைச்சது. அந்த டைம்ல அந்த இடத்துல எப்படி பிளக் பாயிண்ட் இருந்தது, நான் ஆத்தாவை வேணுனதால தான் அங்க பிளக் பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பிளக் பாயிண்ட்ல வண்டியை கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனா சார்ஜ் ஆத்தாவுடைய மகிமையில தான் ஏறிச்சு அப்படின்னு இந்த மனுஷன் சொல்றது இணையத்துல வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. நாம் என்னை இயக்கிறதும் உள்ள இருந்து இயங்க செய்வதும் அம்மா தான். வீட்டுல உடம்பு சரியில்லைனாலும் அம்மா போட்டோ கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்த நாள் அது இருக்காது. பல்லு வலி இங்க இது ஒரு வாரமா இருக்கும். அடுத்த நாள் ப்ரே பண்ணாங்கன்னா அடுத்த நாளே இருக்காது அவங்களுக்கு. ஆத்தாவுடைய போட்டோவை பாஸ்போர்ட் சைஸ்ல மாத்தி ஆளுக்கு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாலே போதும். முடிஞ்சா அதை லேமினேட் பண்ணி போன்ல கூட வச்சுக்கோங்க. போன் பேட்டரி கூட இறங்காது பாருங்க. நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல அப்படின்னு சொல்லக்கூடிய வைப்ரேஷன் மோட்லயே எப்பவுமே மக்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தா தான் அன்னபூர்ணி அம்மா. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கோவப்படல, உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னவங்க அவங்களுடைய ஆக்ரோஷமான பவர்ஃபுல் எனர்ஜியை நம்ம பார்த்தோம். இப்ப என்ன ஆச்சு, டெய்லி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி விதவிதமான சோஃபால கலர் கலரான பட்டு புடவையில ஆன்மீக சொற்பொழிவை கொடுக்கறாங்கன்னா பாருங்களேன். வந்தா நின்னா பார்த்தா ரிப்பீட்டு, அன்னபூர்ணி ஆத்தா கிட்ட பேசினா அப்பீட்டு, ஆத்தாவுடைய பிளெஸிங்ஸ் இருந்தா நடக்காது ரிவீட்டு. அடுத்த கட்டமா அன்னபூர்ணி ஆத்தாவும் பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதுலயும் ஆன்மீக சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்தி இருக்காங்க. ஆத்துன்னு அந்த சொற்பொழிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லீம், கிறிஸ்டின், இஸ்லாம் இது மூணுத்திலயும் இருக்கக்கூடிய மத கோட்பாடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. குறிப்பா காவி உடைய ஆன்மீகமே கிடையாது, காவி உடையதான் அணியணும் யார் சொன்னா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுமே அன்னபூர்ணி ஆத்தா சொல்லியிருக்காங்க. கூடவே தனி ஆளா தனி அறையில டெய்லி மெடிடேட் பண்றதும் ஆன்மீகம் கிடையாதுன்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அன்னபூர்ணி. இவ்வளவு விஷயங்கள் பேசின அன்னபூர்ணி ஆத்தாவுடைய இந்த ஸ்கூட்டர் மேட்டர் வேற லெவல். சமீப நாட்கள்ல ஏற்ற ஸ்கூட்டர்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நம்ம பாக்குறோம். நாளை பின்ன நீங்க ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னா ஆத்தாவுடைய பேரை அட்லீஸ்ட் நீங்க நம்பர் பிளேட்ல வாங்கியாவது ஒட்டிடுங்க. இல்லையா முடிஞ்சா போட்டோ வாங்கி வண்டியில லேமினேட் பண்றீங்க, எந்த பிரச்சனையும் வராது. சார்ஜ் கூட இறங்காதுன்னா பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்லிங்க அவங்களுடைய பக்தர்கள் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம சேனல் சம்பிரதாயத்தை பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. வட்டா.